ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கான்டாக்டில் இருக்க ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குழம்பு தான், எல்லாருக்கும் பிடிக்கவும் செய்யும். எல்லாரும் செய்யக்கூடியதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இது வந்து நான் என் ஸ்டைலில் செஞ்சுருக்கிறேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கொஞ்ச நேரத்துலேயே ஈஸியாக செய்யக்கூடியது தான். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஜீரகம், இது வந்து ஆப்ஷன், எனக்கு பிடிக்கும் நான் போடுறேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூனு. பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். லேசாக இந்த வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வரணும். லைட்டாக பூண்டு வந்து செவக்கும், அது வரைக்கும் லைட்டாக மீடியத்தில் வச்சு வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் இப்படி நறுக்கி போட்டுக்கோங்க. நல்ல குழைவாக வெந்துருச்சு தக்காளி. இப்போ நம்ம தூள்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் போடணும், அதனால் அந்த காரத்தை பார்த்துக்கோங்க. மல்லித்தூள் 2 ஸ்பூனு, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் பெருங்காயம். நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு டைப்பு, இன்னும் வேறு மாதிரியும் செய்யலாம். நான் உங்களுக்கு அது இன்னொரு நாளைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இது வந்து சும்மா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டக்குன்னு ஒரு புளிக்குழம்பு, ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குயிக்காக செஞ்சிடலாம். நல்ல எண்ணெயில் தூளெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டுருக்கேன். எண்ணெய் கட்டிடுச்சு பாருங்கள். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு புளியை வந்து கரைச்சி வச்சுருக்குறேன், அதையும் சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போடுங்க உப்பு. நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா மீடியத்தில் வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க, இது ஆப்ஷன். ஆனால் வெல்லம் போட்டால் நல்லா என்ஹான்ஸ் பண்ணும், நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், ஓரளவு திக்காயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் வந்ததுன்னா நல்லா இது நல்லா வத்தி உங்களுக்கு பாதிக்கு பாதியாக வரும்போது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே கூடும். நான் வந்து என்னோடய சாம்பார் தூள் தான் இதோட அந்த திக்னஸ் வர்றதுக்கு நான் எல்லாம் வீட்டில் வறுத்து அரைக்கிறதுனால உங்களுக்கு நான் இன்னொரு நாள் அந்த சாம்பார் தூள் வந்து செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ தண்ணியாக நம்ம வச்சோம் பாருங்கள், செம்ம வாசனை வருது. இப்போ ஒரு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. அது கொஞ்சம் நேரம் நல்ல எண்ணெய் அப்படியே சேர்ந்து வாசனை போடும். இந்த குழம்பு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.